ஓம் குருப்யோ நமக. சாரதா நவராத்திரி 4வது நாள் இன்னைக்கு. வடநாட்டுல இன்னைக்கு அம்பாளுடைய பேர் வந்து கூஷ்மாண்டா தேவி. இங்க வந்து மகாலட்சுமி. நேத்தோட மலைமகளோட நாள் முடிஞ்சு இன்னையில இருந்து அலைமகளோட நாள் ஆரம்பம். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி. ஆகவே அவளுக்கு அலைமகள் என பெயர். புரட்டாசி மாசம், இந்த மாசத்துல வந்து நம்ம வந்து மகாவிஷ்ணுவை வழிபடுறது எப்பவுமே. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட மார்பகத்துல இடம் பிடிச்சது நமக்கு தெரியும். ஆகவே இந்த நாள்ல வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபடுறது நமக்கு நிறைய நன்மைகளை தரும். வெறும் செல்வம் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான 16 செல்வங்களையும் நமக்கு தரும். கூஷ்மாண்டா தேவி அப்படின்றவங்க, அதாவது இந்த அண்டம் வந்து கருமையா இருந்த போது ஒரு ஒளிச்சுடரா வந்து அம்பாள் வந்து இருந்து இந்த அண்டத்தை உருவாக்கினதா வந்து நம்ம புராணம் சொல்லுது. இந்த நாள்ல வந்து நம்ம வந்து கூஷ்மாண்டா தேவி மகாலட்சுமி வழிபடும் போது நம்ம பிரம்மதேவரையும் சிவனையும் சேர்த்து வழிபடணும் அப்படின்றது ஐதீகம். நம்ம இங்க வந்து சிவனும் பிரம்மனும் இல்ல அப்படின்றதுனால, கோவில்கள் இல்ல அப்படின்றதுனால நம்ம உட்கார்ந்த இடத்துலயே கூஷ்மாண்டா தேவியும் மகாலட்சுமியும் வணங்கி விட்டு, அதே மாதிரி பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் மனசுல நினைச்சு நம்ம வணங்குவோம். கண்டிப்பாக நமக்கு இந்த அண்டத்தை உருவாக்கியவள், அவ வந்து அன்னைக்கு சமமானவள். எந்த அம்மா கிட்ட வந்து பிள்ளைகள் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி கூஷ்மாண்டா தேவி இந்த அண்டத்தை உருவாக்கிய தாய் என்பதாலும் மகாலட்சுமியும் நமக்கு தாய் அப்படின்றதுனால நாம இன்னைக்கு கேட்கும் வரத்தை நமக்கு அளிப்பாள் அப்படின்றது ஐதீகம். ஆகவே இந்த நாள்ல நீங்க மனப்பூர்வமாக உங்களோட கோரிக்கையை முன்வைங்க. எல்லாம் வல்ல ஆதிசக்தி நமக்கு எல்லா நலன்களையும் அருள் புரிவார். இன்னைக்கு செங்கமட்டம் சேந்தமங்கல கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்துல நம்ம சுயம்பு அங்காளம்மன் ஆலயத்துல வந்து அலங்காரம் அப்படின்றது பத்மாசனி அலங்காரம். இந்த அலங்காரம் மக்களாகிய உங்களுக்காக அம்பாள் வந்து ரொம்ப அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால மனப்பூர்வமா உங்க கண்களை மூடி ஒரு மனதோட உங்க கோரிக்கையை முன்வைங்க. கண்டிப்பாக உங்களது எல்லா கோரிக்கைகளும் அம்பாள் நிறைவேற்றுவார். ஹரஹர மகாதேவா. ஓம் சக்தி. ज्ञान